Hi friends, 100 days weight loss challenge இன்னைக்கு டே 23. மார்னிங் என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 86 கேஜி இருந்தது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணி கேட்குறீங்க, உங்களால் லைஃப் லாங் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியுமா, ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் டயர்ட் ஆகலையா அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆகுது தான். பட் நான் டாக்டர் அட்வைஸ் பண்ணி தான் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ரேண்டமாக ஒன்றும் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கல. அதே போல் நான் லைஃப் லாங் ஃப்ரூட்ஸோட ஒன்றும் கன்டினியூ பண்ண போகிறதில்ல. என்னோட பாடியை டீடாக்ஸிஃபை பண்ணுற ரீசனுக்காக தான் நான் இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். போக போக வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட நான் அட்வைஸ் கேட்டு தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன டாக்டர் இந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணாங்க, அவன் டாக்டரே இல்லை அப்படின்லாம் இது எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா என்னோட பாடி ஹெல்த்துக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி என்னை டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரேண்டமாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க, அது நல்லது கிடையாது. எனக்கு வந்து பாடி ரொம்பவே டயர்டாகுது. நான் எம்டியாக ஒன்றும் பட்னியாக கிடையாது. நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஆஃப்டர்நூன் இன்னைக்கு மட்டும் வந்து லஞ்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி பேசிஸில் வந்து என்னோடய ஃபுட் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும் போது இது என்னோடய வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் என்னோடய வெயிட் அங்கே ஸ்டக்காக இருக்கிறதுனால தான் என்னோடய பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய ஒர்க் அவுட்ஸ், எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து டே பை டே குறையுது. பட் ஆனால் என்னோடய பாடியில் வெயிட்டில் வந்து எந்த சேஞ்ச் இல்லைனா கூட வந்து மெஷர்மெண்ட்ஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட பாடியை வந்து மெஷர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து இப்போ டே 22க்குள்ளே நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நான் வெயிட் லாஸ் குறைக்கிறேன்னா இல்லையா, நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மறக்காமல் உங்களோட வெயிட்டை கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற மற்றவங்களுக்கு இது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.